மீடியாக்களை பற்றி கவலைப்படலனாலும் மக்கள் மத்தியில் போய் சேரக்கூடாது என்று விரும்புவார்கள். அதற்கு ஏதாவது கவுண்டர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இவர் அதெல்லாம் மீடியா பற்றி கவுண்டர்லாம் கொடுக்க வேண்டாம், நம்ம 17 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறார். திருச்சி, ஈரோடு, வேலூர், நெல்லை, தென்காசி, விருதுநகர் கூட்டணி கட்சி வேட்பாளரோட சேர்த்து சொல்கிறார். இப்படி ஒரு 17 இடங்கள் போடுகிறார். இந்த இடங்களை 2ஆம் இடம்ல வெற்றி பெறுவோம்னு சொல்கிறார். ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் பிரிக்கிற வாக்குகள் நமக்கு சாதகமாக இருக்கும், நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்கிறார். ஸோ அவர் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்த, நிர்வாகிகளை உற்சாகப்படுத்த இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிந்தவரை திமுக ஆளுங்கட்சி எப்படி எல்லா மீடியாக்களும் ஸ்வீப்னு சொல்கிறாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியா டுடே, சி ஓட்டர் எல்லாம். எனக்கு தெரிந்தவரை ஏதாவது இடங்கள் மாறினால் ஆச்சரியப்படலாம். அதுக்கு என்ன சொல்கிறார் எடப்பாடினா, 3 வருட திமுக ஆட்சியில் இருக்கிற அதிருப்தி, ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அதிருப்தி, மைனாரிட்டிக்கு செய்யவில்லை என்று அதிருப்தி, கிறிஸ்துவ அமைப்புகள் அதிருப்தி, இதெல்லாம் தனக்கு ஓட்டுகளாக மாறும். 3லிருந்து 5-6% ஒரு சேஞ்ச் வரும்போது நம்ம அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், அவங்க பாஜகவுக்கு போட மாட்டாங்க, நமக்கு போடுவாங்க நம்புறாரு. மேபி அவர் கால்குலேஷன் சரியாக இருந்து உண்மையிலே அந்த ஓட்டு வந்து ஒரு ஸ்விங் ஆனதுன்னு வச்சிங்களேன், ஒரு சேஞ்சஸ் நடந்தால் குறைந்தது 4-5 தொகுதிகள் பெறலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எதுவுமே கணிக்க முடியாது. ஓகே, ஒரு 4 தொகுதிகள் வரைக்கும் சாதகமாக இருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்லை, சாதகம் இல்லை, வாய்ப்பு இருக்கிறது. அவர் சொல்கிற கால்குலேஷன், ஓகே, அவர் சொல்கிற இந்த அதிருப்தி எல்லாம் திமுக மீது இருக்கிற பட்சத்தில் அந்த ஓட்டு எங்கே போகும் என்ற கேள்விக்கு பதில் கிடையாது. ஆனால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 70% பாஜக எதிர்ப்பாக தான் வாக்களிக்க போவதாக இந்த சங்கங்கள் சொல்கின்றன. கோவையை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி அவர்கள் ரொம்ப ஈகோ பிரச்சனையா பார்க்குறாரு போல இருக்கே சார். வேட்பாளர் கூடவே தான் இருக்காரு, அந்த அளவுக்கு கிளப்பணி ஆட்டிக்கிட்டு இருக்காரு. கோவையை வந்து ரொம்ப ஈகோ பிரச்சனையா பார்க்குறாரா சார் எஸ்பி வேலுமணி அவர்கள்? இல்லை, அண்ணாமலை போட்டியிடுகிற இடத்தில் அதிமுகவும் திமுகவும் வலிமையாக போட்டியிட வேண்டும், வேறு வழி இல்லை. ஏன்னா அண்ணாமலைக்காக வேலுமணி அடங்கி போய்விட்டார் அல்லது அவர் வெற்றி பெற வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி விரும்புகிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய தவறாக போயிடும். நாளைக்கு அவர் கட்சியில் அவருக்கு ஸ்டேக்கே போயிடும். அவர் வந்து அறிவிக்கப்படாத கொங்கு பகுதியினுடைய முதலமைச்சர், அது குறிப்பாக கோவை மாவட்டத்திற்கு முதலமைச்சர். கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து அதிமுக ஆட்சியில் போற்றப்பட்டார். அப்படிப்பட்டவர் வந்து அண்ணாமலைக்காக அவர் வந்து பணிகளை விட்டு கொடுப்பார் அப்படின்னு ஒரு பரவலான குற்றச்சாட்டு போய்கொண்டு. இந்த மாதிரி நேரத்தில் அவர் வந்து இறங்கி அடிக்கலைன்னா, வேலை செய்யலைன்னா கஷ்டம். ஸோ திமுக அதே மாதிரி தான், கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தால் சிக்கலாகிவிடும் தான் அந்த தொகுதியை கேட்டு பெற்றிருக்கிறது. செந்தில் பாலாஜி டீம் வேற உள்ள இறங்கியிருக்காங்க. ஆமாம், அதனால் அண்ணாமலை வீழ்த்த வேண்டும். அண்ணாமலை வெற்றி பெற்றால் அது திமுக ஆபத்து, அதிமுக ஆபத்து. அவங்களுக்கு தெரியும், 2 கட்சிக்கும் என்ன குடைச்சல் கொடுப்பாருன்னு தெரியும். அதனால் அவர் தோற்றாலும் மத்திய அமைச்சர், வெற்றி பெற்றாலும் மத்திய அமைச்சர் என்று பிரச்சாரம் செய்தாலும் அதிமுக அண்ணாமலை விவகாரத்தில் பின்வாங்கினால் அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளே போகும். நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. பட் எஸ்பி வேலுமணி அப்படிப்பட்ட நபர் அல்ல. ஓகே சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக இந்த தேர்தல் காலத்தை எப்படி பார்க்குறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுதிகள் வரைக்கும் அதிமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக ரிப்போர்ட் வந்திருப்பதாக தகவல் எல்லாம் சொல்லுது. உண்மையா சார்? குறிப்பாக ஈரோட்டில் வந்து ஆற்றல் அசோக்குமார் ஒரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் சொல்லப்படுது. அதிமுகவுக்கு எப்படி சார் இந்த தேர்தல் எதிர்கொள்கிறாங்க? அவங்களுக்கு எந்த தொகுதிகள் சார் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது? அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, மீடியாக்களில் தொடர்ந்து திமுக ஸ்வீப்னு வந்தோடனே அங்கே சோர்வடையலாம், அது இயற்கையாக நடக்கும்.